பின்னாடி இந்த மாதிரி கூலான மேட்ரிக்ஸ் ரிங் லைட் சிஸ்டமோடு இது வருது. இதை பற்றி டீட்டெயில் வீடியோவில் சொல்கிறேன். வணக்கம் மக்களே, ரெட்மியில் புதுசாக டர்போ சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த டர்போ 5 இந்தியாவுக்கு வருது. இந்த டர்போ 5 பற்றிய அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே காண்பிக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெட்மி சீரீஸ்லேயே பிக்கஸ்ட் பேட்டரியோடி வருது. ரெட்மி சீரீஸில் பவர்ஃபுல்லான சிப்செட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ ரெட்மி நோட் சீரிஸ்க்கு மேலே ஷாமியோட நம்பர் சீரிஸ்க்கு கீழே இது வந்து பொசிஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இது ரெட்மி டர்போ 5 வருது. இப்போ இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்மஜெட்டர் பின் தந்திருக்காங்க. ஒரு டார்க் கிரேல வந்து பேக் கேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஃபோனை வந்து வெளியே எடுக்கலாம். எங்கிட்ட இருக்குது நைட்ரோ ப்ளூங்கிற கலர் 12GB 256GB வேரியன்ட் வந்து எங்கிட்ட இருக்கு. பின்பக்கம் சிம்பிளான டிசைன், பட் நல்லா இருக்கு. சைடில் வந்து உங்களுக்கு இந்த மெட்டல் ஃப்ரேமோடு இது வருது. பின்பக்கமும் கிளாஸ் பாடியில் இது பண்ணியிருக்காங்க. சரி, பாக்ஸுக்குள்ளே வேற எனக்குன்னு பார்த்தலாமா? சார்ஜிங் கேபிள் இருக்கு. 100 வாட்ஸ் சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ பிக் பேட்டரிக்கு ஒரு பிக் சார்ஜிங் கெப்பாசிட்டி சார்ஜரும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு கிளீனான லுக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ளாட் ஃப்ரேம் டிசைன் வந்து தந்திருக்காங்க. ஏரோஸ்பேஸ் கிரேட் மெட்டல் மிடில் ஃப்ரேம் வந்து தந்திருக்காங்க. திக்னஸ் வந்து 8.18 mm திக்னஸ். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் நல்லாவே இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பிக் கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தால் கூட நல்ல ஒரு வெயிட் பேலன்ஸ் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு ஐஆர் சென்சர் இருக்கு. டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து தராங்க. கீழே வந்து சிம் ட்ரை. இந்த சிம் ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சிம் போடலாம். பட் மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. 2 5G சிம் போடலாம். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்கு. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்டிவ் லேயரோடு இது வருது. IP68 69 69K வாட்டர் ரெசிஸ்டன்ஸோடு இந்த ஃபோன் வருது. ஸோ பின்பக்கம் வந்து இந்த ரிங் லைட் வந்து தந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஸோ செட்டிங்ஸில் பேக்லைட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போய் இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இது வந்து இன்கமிங் கால் ரிமைண்டருக்காக, கேம் யூஸ் பண்ணும்போது வந்து லைட்டிங் எஃபெக்ட் பின்னாடி கிடைக்கும். அப்புறம் ஆப்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது, கேமரா வந்து யூஸ் பண்ணும்போது அந்த டைமருக்கும் இதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கு இந்த பேக்லைட் வந்து இந்த ரிங் லைட் வந்து ஒர்க் ஆகுது. இதுக்கு பல கலர் ஆப்ஷன்ஸும் தந்திருக்காங்க. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. திரையில் நீங்கள் பார்க்கலாம். NFC இருக்குது. FM ரேடியோ கிடையாது. eSIM ஆப்ஷனும் இதில் கிடையாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் தராங்க. ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. 6.59 inch டிஸ்பிளே இருக்குது. AMOLED டிஸ்பிளே இது. 1.5K ரெசல்யூஷனோடு வருது. 12-bit கலர் பேனல் இது. 120 Hz அடாப்டிவ் சிங்க் ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது. டால்பி விஷன் சப்போர்ட்டும் கிடைக்குது. HDR10+ சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 3500 nits வரைக்கும் போகுது. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ நல்ல வெளிச்சத்தில் கூட நீங்கள் வந்து அவுட்டோரில் இந்த ஃபோனை வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். 3840 Hz PWM டிம்மிங்கும் தந்திருக்காங்க. ஸோ கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே. நீங்கள் நைட்டில் லோ லைட்டில் யூஸ் பண்ணாலும் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8500 அல்ட்ரா வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. LPDDR5X அல்ட்ரா ரேம், UFS 4.1 ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. 5300 ஸ்கொயர் மில்லிமீட்டர் 3D ஐஸ்லூப் கூலிங் சிஸ்டம் தராங்க. ஹீட்டிங்கை வந்து இது மேனேஜ் பண்ணுது. எனக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இந்த ஃபோனில் எனக்கு தென்படலை. இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 8s Gen 4க்கு கம்பேரபிளான ஒரு சிப்செட்னு இதை வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த ரெட்மி ஃபோன்கள்லேயே ஸோ ஷாமியோட நம்பர் சீரிஸை தவிர்த்து ரெட்மியோட சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் சிப்செட் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் விளாட்னாலும் சரி, BGMIலாம் வந்து பார்த்தீங்கன்னா 120 FPSல நீங்கள் வந்து கேம் விளாடலாம். ஸோ நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. மற்றபடி நீங்கள் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுறீங்க, மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து இது வந்து கேப்பபிளான நல்ல ஒரு சிப்செட் வந்து இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 MP மெயின் கேமரா, சோனியோட IMX882 சென்சரோடு இது வருது. OAS சப்போர்ட் இருக்குது. EAS சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் வந்து தராங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 20 MP செல்ஃபி கேமரா இருக்குது. 4K வந்து 60 FPSல நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது. 1080 30 FPS. ஸோ இப்போ வந்து இது வந்து அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபுல் ரிவ்யூவில் இதோட கேமரா பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். பட் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேலைட் ஃபோட்டோஸில் வந்து நல்லாவே ஹேண்டில் ஆகுது. இப்போ நான் வந்து சில ஃபோட்டோ சாம்பிள்ஸில் காண்பிக்கிறேன், பாருங்கள்.
7540 mAh பேட்டரி வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வருது. ஒரு 30 மினிட்ஸில் 50% சார்ஜ் பண்ணிடலாம். ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 70-75 மினிட்ஸ் ஆகும். பட் ஒரு பிக் பேட்டரியோடு இது வருது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 16 HyperOS 3ல் வருது. இதில் வந்து 4+6 இயர்ஸுக்கான அப்டேட் தராங்க. 4 மேஜர் Android OS அப்டேட், அப்புறம் 6 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து Xiaomi Turbo 5 இதோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தோம். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோனோட டீட்டெயில் ரிவ்யூ எனக்கு அந்த ப்ரைஸ்லாம் தெரிஞ்ச பிறகு நான் போடுறேன். அதில் ஏதாவது வேறு ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ நான் வந்து அதில் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்கும் பிறகு உங்கள் விடைபெறும் தமிழில் பேசு. டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.